மேலதிகமான தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து 2 விதமாக பிரிச்சுக்கொள்ளணும். ஒன்று எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தால் ஹதீஸில் வந்தது 11 தான். எண்ணிக்கை இல்லாமல் ஒருத்தர் தொழலாமா இல்லையாண்டத்தில் கருத்து முரண்பாடு இருக்குது. மூன்றாவது 11க்கு மேலே எண்ணிக்கையை வரையறுக்கிறது பிதாத். 11க்கு மேலே ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது. 11க்கு மேலே தொழலாம்னு ஒருத்தர் கருதினாரண்டா, அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டேன்டா, அவர் என்ன செய்யணும்? 15 தொழு 18 தொழு இப்படி. ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் என்ன 23 அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வர்றது பிதாத்தா இல்லையா? மிக தெளிவான பிதாத். அதில் எந்த ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், ரசூல்லாங்க 11 தொழுதுட்டு இருக்க 23 என்ற ரக்காத்தை அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லாக கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறது எவ்வளோ பெரிய பிதாத். அது ஒரு பிதாத்தான நடைமுறை, சந்தேகமே கிடையாது. என்ன சொல்லலாமண்டா, இஜ்திஹாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாமண்டா, 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றதை இஜ்திஹாதுக்குரியது என்ன செய்யலாம், சொல்லலாம். நமக்கு 11 ரக்காத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகி கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சொன்னாலும் நம்ம உறுதியாக நின்றுவோம். 11 அது மற்றதை பிழை என்றுவோம். ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல்லாங்கள்ட்ட வந்து இரவு தொழுகை எத்தனை என்று கேட்டாங்க. அப்போ அந்த வந்தவருக்கு ரசூல்லாங்க 11 இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யலை, விளங்கப்படுத்தலை. ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க, 2 தொழுங்கன்ட்டாங்க. 2 தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவார்? அவர் 14 விளங்கலாம், 20 விளங்கலாம், 24 விளங்கலாம், 30 விளங்கலாம். ஃபஜ்ரை பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க. ஃபஜ்ரை பயந்தீங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க. இவர் வந்து 32 தொழுதுட்டு 1 தொழுதாலும் ரசூலாங்க சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை, ரசூலாங்க சொன்னதுக்கு முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம், சாதாரண வாதமும் அல்ல, ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது. இந்த கோணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படி என்று தொழலாம் என்று சொல்கிறது ஒரு சைடு. ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால், அதில் ரசூல்லாங்க மாற்றம் இல்லாமல் கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைமில் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய முன்னால் 2 ரக்காத் சுன்னத்தை யார் 4 தொழுதா பிழையண்டுவோம். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை 4 தொழுதா பிழையண்டுவோம். லுஹருக்கு முன்னால் 2 தொழுகிறத 6 தொழுதா என்ன செய்வோம், பிழை என்று சொல்லுவோம். அதே போல் மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து இருக்கிறது யாரும் 4 தொழுதோம்னா பிழை என்று சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ரசூலாங்க இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து. எனவே நாங்கள் வந்து அதில் எப்படி பிழைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்கிறோம், நம்ம பிழை என்று சொல்கிறோம். 12க்கு மேலே என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரம் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரண்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அந்த கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது. ஆனால் என்ன கவலைண்டா, இந்த 11க்கு மேலே தொழுகிறவங்க 11 தொழுகிறவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதா குறைஞ்சிட்டு போகிறான்னு கேட்குறதும் சுன்னாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம். ஏனெண்டா அவர் பின்பற்றது யாரை, அல்லாஹ்வுடைய தூதரை 23 வருட காலத்தை சொல்லி பின்பற்றாங்க. சஹாபாக்களை சொல்லி என்ன செய்கிறாரு, பின்பற்றாரு. அப்படி பின்பற்றிட்டு போகிறவரை அவர் வந்து 1 ஹவர் 2 ஹவர் நீங்கள் தொழுவிச்சாலும் பின்னால் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிக்கிறார். நீங்கள் 23 ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமாக தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறதுன்றது அவர் ஷோட்டாக உட்காந்துற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்னென்னா 20 நிமிஷத்தில் அவர் பேர் உட்காந்துட்டாரு, 40 நிமிஷம் ஆகிக்கிறது 23 நீ தானே. அப்போ நீங்கள் 23 வந்து குறைச்சிட்டீங்க, 23 குறைச்சனால 11 அப்படி போய் உட்காடுறான். நீங்கள் இதையே 2 ஹவர் தொழுவி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த 8க்குரிய மரியாதை என்ன செஞ்சீங்க விளங்கிக்கு, 8 சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும். சட்டப்படி நீட்டி அழகாக தொழுவிச்சாங்கன்னு சொன்னால் 8 சிறப்பு என்ன செஞ்சிடும், விளங்கிடும். எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. கருத்து முரண்பாடுகளில் எது நியாயம், 20 11 தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது பிதாத். ஆனால் 11க்கு மேலே தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முரண்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அதே நேரம் 11க்கு மேலே தொழுகிறவங்களை பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, அது பிழையானது, அது தவறானது. ஆனால் அது பிதத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். என கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு ஞாமிக்கு 11 தான் சுன்னா, மிக சரியானது. அதை நம்ம ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் என்றது. இது தொழுகை சம்பந்தமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் தொழுகிற முறைகள், என்னுடைய தொழுகிற முறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் தொழுதாக ஆயிஷாலாம் சொல்கிறாங்க அப்படின்னா 9 ரசூலாங்க சலாம் கொடுத்துருவாங்க. பின்னர் எழும்பி 2 ரக்காத் தொழுவாங்க. பின்னர் எழும்பி 2 ரக்காத் தொழுதிக்கிறாங்க. ஆனால் அந்த நடைமுறை ரசூலாம் பின்னால் கடைபிடிச்சதாக தெரியலை. பிற்காலத்தில் கடைபிடிச்சது, ஆரம்பத்தில் கடைபிடிச்சது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் தொழலாம்டா 2 2 2 2ஆக தொழுது 10 வரைக்கும் தொழுது 1 வித்திர என்ன செய்யலாம், 1 ரக்காத்தை மட்டும் ஒற்றைப்படையாக என்ன செய்யலாம், நம்ம முடித்து கொள்ளலாம். அல்லது 2 2 2ஆக தொழுது 8 வரைக்கும் தொழுது இந்த அதாவது அந்த 3 ரக்காத்தை என்ன செய்யலாம், நடுவில் அத்தைஹாத் உட்காராமல் 3 ரக்காத்தை வித்திராக என்ன செய்யலாம், நம்ம முடித்து கொள்ளலாம். இது ஒன்று. இன்னொரு வகையில் எப்படி தொழலாம்னு சொன்னால், அதாவது 4 4 3
இதான் ரசூலுல்லாஹ் தொழுத முறையாக ஆயிஷார்லாங்க சார் அதிகமாக தொழுத முறையாக சொல்கிறாங்க. 4 இதில் எதுலேயும் நடுவில் இருப்புக்கள் எதுவுமே இருக்கிறது இல்லை. அத்தஹியாத் இருப்பு மட்டும் இருக்கிறது இல்லை. மற்றபடி என்ன 4 ரக்காத் தொழுவது, இடைவெளி வரும், 4 ரக்காத் தொழுவது, மறுபடி 3 ரக்காத் தொழுவது. இன்னொரு வகையில் என்ன அப்படின்னு சொன்னால் 11 ஒரேடியாக தொழுவது. 10 அத்தஹியாத் இருக்கணும். 11 ஒரேடியாக தொழுவது. 10 நம்ம அத்தஹியாத்து இருந்து எழும்பிடணும். 10 அத்தஹியாத் இருந்து, அதான் நம்ம நடு அத்தஹியாத்துன்னு சொல்கிறோமே, அது 10 இருந்து எழும்பி 11 ரக்காத்தில் என்ன செய்கிறது, தொழுது சலாம் கொடுக்குறது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடியாக 9 தொழுதிக்கிறான். இந்த 9 என்ன செய்யணும், 8 அத்தஹியாத் இருந்து 9 என்ன செய்கிறது, சலாம் கொடுக்குறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் 7 தொழுதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, 6 அத்தஹியாத் இருந்து 7 என்ன செய்யணும், நம்ம சலாம் அதாவது கொடுக்க வேண்டும். 5 தொழுதிக்கிறாங்க, 4 அத்தஹியாத் இருக்கக்கூடாது. வணங்கிட்டா 5 3 வித்தியாசம், 3 5 வித்தியாசம். ஒற்றப்படையாக தொழுத மாட்டான். 3 தொலை போகிறோம், 3 தான் தொலை போகிறோம்னா நடுவில் அத்தஹியாத் இல்லை. 5 தான் தொலை போகிறோம்னா அத்தஹியாத் என்ன நடுவில் இல்லை, கடைசி அத்தஹியாத் மட்டும் தான். 7 9 11 தொலை போகிறோம்னா முந்தின ரக்காத்தில் என்ன செய்யணும், நம்ம அத்தஹியாத்தில் உட்கார்ந்துட்டு எழும்பி தொழ வேண்டும். இது ஒரு அம்சம் ரசூலுல்லாஹ் தொழுத முறைகளில். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் இந்த இரவு தொழுகையில் இருந்து தொழுவாங்க. முடியாட்டி இருந்து தொழுவார்கள். இருந்து தொழுது 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில், வசனத்தை பாருங்கள், 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் நமக்கு 50 ஆயத்து ஓதுறதும் இல்லை. 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையிலேருந்து வருது. 50 ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் ஒரு பக்கத்துக்கு 10 வச்சாலும் 5 பக்கம், 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில். அப்படின்னா எவ்வளோ பக்கம் ஓதிப்பாங்க, 5 பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில் எழும்பிடுவாங்க. சொல்லலாம் உட்கார்ந்து தொழுதுட்டிப்பாங்க, எழும்பிடுவாங்க. எழும்பி நின்று என்ன செய்வாங்க, அந்த 50 வசனத்தையும் என்ன செய்வாங்க, ஓதி முடிப்பாங்க. அந்த 50 வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ருக்கு சுஜூது செய்வார்கள். அப்போ எனவே இரவு தொழுகையில் ஒருவர் முடியாது விட்டால் இருந்து தொழுது பின்னர் எழும்பி தொழுகிறது என்னது அனுமதி. இருந்தே தொழணுமென்றது அல்ல. அப்படின்றது இந்த செய்தியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். முழு தொழுகையும் இருந்து தொழலாம், அது பிழையில். இரவு தொழுகை கடமையான தொழுகை தான், கட்டாயம் நின்று தொழணும். இரவு தொழுகை பொறுத்த இருந்து முடியாது விட்டால் இருந்தும் தொழலாம். ஆனால் இருந்துட்டு எஞ்சிய வசனங்களை எழும்பி ஓதிட்டு ருக்கு செய்கிறதும் மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இரவு தொழுகை பிரித்து தொழுதார்களா? உதாரணமாக 2 தொழுகிறது, புறம் தூங்குறது, பிரித்து தொழுகிறது, இது சம்பந்தமான நேரடியான செய்திகள் எதுவும் இல்லை. ஆனால் பிரித்து தொழுவதில் தவறு இல்லை, பிரித்து தொழுகிறதுல தவறு இல்லை. ஏன்னா ஒன்றோடொன்று தொடர்பற்ற தொழுகையாக இருந்தாலும் சரி, நேரம் இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம், பிரித்து. உதாரணமாக 20 நிமிஷம் லுஹருக்கு முன்னால் நமக்கு டைம் கொடுத்தாங்கண்டா, நம்ம 2 ரக்காத் சுன்னத் தொழுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இன்னொரு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது என்னது பிழை அல்ல. அதுபோல தான் தராவிகளை ஒருத்தர் ஆரம்பத்தில் ஒரு 4 ரக்காத்தை தொழுதுட்டு தூங்கிடுறார், அதுக்கு பின்னால் எழும்பி தொழுகிறார், இது ஓகே. ஆனால் ஜமாத்தை பிரிக்கக்கூடாது. ஜமாத்தை என்ன செய்யக்கூடாது, நாம் பிரிக்கிறது வேறு, நம்ம தனிப்பட்ட தொழுகிறவரை பிரித்து தொழுகிற வேறு, ஜமாத்தை பிரித்து தொழக்கூடாது. அது சரியான வழிமுறை அல்ல. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் தான் அது ஏற்படுத்தப்படுது. அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், ஃபாலோ பண்ணிடணும். அது பிரியாணம். இப்போ என்ன செய்கிறாங்கடா, கியாமுல் லைல் தொழணுன்றதுக்காக வேண்டி 4 ரக்காத்தை இப்போ தொழுதுட்டு மற்ற நாளை பிந்தி போட்டுடுறாங்க. பிழையான ஒரு நடைமுறை. ஒன்றில் தொழுகிறவங்க அதில் போய் சேரணும். இந்த நாளை வீட்டில் தொழுதுட்டு அதில் போய் சேர்ந்துடும். அப்படி தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது பிழை. அப்படி தொழுதா அவங்க என்ன செய்யணும், முழுசாகவே உண்டை என்ன செய்யணும், இரவில் வைக்கணும். அல்லது இசாகுப்புறம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும், போகணும். அது செய்ய போகிறது இல்லையே. அப்படி இல்லைன்னா இப்போ என்ன செய்யணும், நம்ம அவங்க மாற்ற மாட்டாங்கடா. நாங்கள் வீட்டில் நாளை தொழுதுட்டு அவங்க பிந்தி தொழுவாங்களே நாள், அதை ஜமாத்தோட தொழுண்ட ஆசைண்டா அதுக்கு போகிற அங்கே போய் என்ன செய்யணும், நம்ம தொழுது கொள்ள வேண்டியதான். இந்த மாதிரி பிரித்ததுக்கான ஆதாரம் என்ன, ஜமாத்துகள் அப்படி பிரித்து தொழப்பட்டதுக்கான வழிமுறை வேண்டி இல்லை. அப்போ அதனால் அந்த மாதிரி ஒரு விளக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நம்ம உமர் இப்னுல் கத்தாப் இல்லாமல் அல்ல, நம்ம உமர் இல்லாமோட ஃபிக்ஹுகளையும் இல்லை. உமர் இல்லாமங்களுக்கு நமக்கு புரியாத விளக்கங்களும் புரியும். ரசூல் அவங்களோட இருந்தவர் இது எந்த அளவில் மார்க்கத்தோட மோதாதுன்னு நம்ம தெரியும். அப்போ நம்ம இல்லாதொன்னு நம்ம ஏற்படுத்தப்படாது. இது ஒரு விதத்து தான். எது இரவு தொழுகை 2ஆக பிரித்து விடுறது, இது எப்போ ஆரம்பிச்சதோ அல்லாஹு ஆலம். சரியா, இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. தொழுதான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி தான் தொழணும். அதாவது நம்ம தனியை தொழுது போய்ட்டு இரவில் தொழுகிற ஜமாத்தோட தொழுதுக்கணும். உண்மையில் அவங்க என்ன செய்யணும்னா கண்டினியூவாக தொழணும். ஒன்று நைட்டில் தொழணும், அல்லது இஷாரை தொழுது ஆரம்பித்து நைட் வரைக்கும் முடிக்கணும். அப்படி தான் தொழணும், பிரிக்க கூடும்.